மக்களே, நான் தான் சனா அண்ட் வெல்கம் டு ட்ரூலி சனா. இன்னைக்கு நான் வந்து வீடியோல ப்ரௌன் கேர்ள் ஃப்ரெண்ட்லி, ப்ரௌன் டஸ்கி கேர்ள் ஃப்ரெண்ட்லி மேக்கப் கிட் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா? என்னதான் நான் வந்து டஸ்கி ஸ்கின்னா இருந்தாலும் எனக்கு செட் ஆகுற ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன வரைக்கும் டீப்பரான ஸ்கின் டோன்ல இருக்கிறவங்களுக்கு செட் ஆகாம இருக்கலாம். நிறைய பிராண்ட்ஸ்ல நான் தான் லாஸ்ட் ஷேடுமே கூட. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு கிட் ரெடி பண்ணியிருக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் பேஸ் ப்ராடக்ட்ஸ். நிஜமாவே டஸ்கி ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரியான ஷேட்ஸ் வச்சிருக்கிற பிராண்ட்ஸை பத்தி அண்ட் அவங்களோட பிராண்ட்ஸ்ல இருக்க அந்த ரேஞ்சை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா? அண்ட் அதை வச்சு தான் எனக்கு மேக்கப் லுக்கும் கிரியேட் பண்ணிருக்கிறேன். நான் இன்னைக்கு யூஸ் பண்ற ஷேட்ஸ் உங்களுக்கு செட் ஆகலைன்னா கூட யூ மைட் ஃபைண்ட் யுவர் பர்ஃபெக்ட் ஷேட் ஒரு 80%, 80 to 90% ஐம் ஷோர். ஸோ அதுதான் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ஒரே ஒரு செகண்ட் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அண்ட் அப்புறம் ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து பிரைமர்லாம் சொல்லலை, பிகாஸ் பிரைமர் வந்து எல்லாருக்கும் செட் ஆகிற மாதிரி தான். அது அவங்க ஸ்கின் டைப்பை பொறுத்து. நீங்கள் ஆயிலி ஸ்கின்னா நீங்கள் உங்களுக்கு மேட்டிஃபைங் பிரைமர், போர் மினிமைசிங் பிரைமர் அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஹைட்ரேட்டிங் பிரைமர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டுடேஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கலர் கரெக்டர் சொல்ல போறேன். ஓகேவா? கலர் கரெக்டர் திஸ் இஸ் அண்டர் 200 rupees. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்சைட்டோட ப்ரோ கன்சீலர் பேலட். இதுல இருக்கிற கலர் இது வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு கலர் கரெக்டிங் பேலட் தான். பிளஸ் உங்களுக்கு ஒரு கான்டோர் அண்ட் ஒரு கன்சீலர் ஷேடும் வச்சிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, டு நாட் யூஸ் திஸ் ஆஸ் கான்டோர் ஆர் கன்சீலர். நீங்க இதை கலர் கரெக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். உங்க ஷேடுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச். புரியுதா? இதுல இருக்கிற அந்த ரெட் கலரை நீங்க ஃபர்ஸ்ட் போட்டுட்டு உங்களுக்கு அது வரைக்கும் லைட்டரா வேணும், நீங்க வந்து என்ன வரைக்கும் லைட்டரா இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் மிக்ஸஸ் வித் திஸ் yellow ஆர் தட் கன்சீலர் ஷேட். இல்ல உங்களுக்கு டீப்பரான ஆரஞ்சு வேணும் அப்படின்னா இந்த ஆரஞ்சு போட்டுட்டு யூ கேன் யூஸ் திஸ் கான்டோர் ஷேட். புரியுதா? அப்படி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஏத்த மாதிரி கலரை நீங்க வந்து உருவாக்கிக்கலாம். பிகாஸ் எல்லாருக்கும் ரெட் கலர் கரெக்டர் செட் ஆகாது. எனக்குமே சேர்த்து தான் சொல்றேன். எனக்கு வந்து வெறும் ரெட் போட்டா அதை மறைக்கிறதுக்கு ஒரு கன்சீலர், அதை மறைக்கிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு நிறைய போட வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேலட் நீங்க வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச் யுவர் ஓன் ஷேட். அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். அண்ட் திஸ் இஸ் குவைட் அஃபோர்டபுள், பிகினர் ஃப்ரெண்ட்லி அண்ட் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ்மே கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷனுக்கு போயிடலாம். ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து முன்னாடி நான் என்ன சொல்லியிருப்பேன்னா மேபிலின் ஃபிட்மியை சொல்லியிருப்பேன். பட் டு பி ஆனஸ்ட் மேபிலின் ஃபிட்மில வந்து என்ன வரைக்கும் ஒரு 2-3 ஷேட்ஸ் டீப்பரா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஷேட் இருக்குது. அதுவுமே அவங்க அண்டர் டோன்லாம் நல்லா இல்லை. சரியா? அதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா சரி நைக்காவோடது சொல்லலாம்னு நினைச்சேன். பட் நைக்காவோடதுலயும் வந்து அண்டர் டோன் சரியில்லை. டீப்பர் ஷேட்ஸ் தான் ரொம்ப பிங்க் அண்டர் டோன் இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டீப்பர் ஸ்கின் டோன் இந்தியன்ஸ்க்கு பிங்க் அண்டர் டோன் இருக்காது. ஸோ அவங்க அதை மைண்ட்ல வச்சுட்டு அவங்க வந்து பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் நியூட்ரலாவது நிறைய இறக்கிருக்கலாம். பட் நிறைய பிங்க் இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறதுல வந்து உங்களுக்கு அந்த அண்டர் டோன் பிரச்சனை உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரிமல் லண்டனோட ஃபவுண்டேஷன். அதுவும் இந்த ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன், லாங் லாஸ்டிங் ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 ஷேட்ஸ் வருது. 16 ஷேட்ஸ்லயும் 10 ஷேட்ஸ் ஆஃப் பெய்ஜ், அப்புறம் 6 ஷேட்ஸ் வந்து மீடியம் ஸ்கின் டோனுக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்ல. டீப்பர் ஸ்கின் டோனுக்கு நிஜமாவே செட் ஆகிற மாதிரியான ஷேட்ஸ் நிறைய குறைச்சிருக்காங்க. அண்ட் பிளஸ் ஐ லவ் த ஃபார்முலேஷன். இட் இஸ் வெரி க்ரீமி. இட் இஸ் வெரி ரொம்ப லிக்விடியும் கிடையாது, ரொம்ப க்ரீமியும் கிடையாது. அண்ட் இட் பிளெண்ட்ஸ் லைக் இட் ப்ரீத். நீங்க வந்து எந்த டூல்ல வேணாலும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் உங்களுக்கு இது ஃபுல் கவரேஜும் கூட. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து எனக்கு ஒரு 1 ஷேட் டார்க்கரான மாதிரி, பட் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பிகாஸ் எனக்கு வந்து நான் ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் போடும்போது போயிடும். இப்போ வந்து டார்க்கர் ஷேடா ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ தட் டசன்ட் மேட்டர். பட் இந்த ஷேட் ரேஞ்ச் அண்ட் ஃபார்முலேஷன் இஸ் செஃப்ஸ் கிஸ். பட் இதை வரைக்கும் உங்களுக்கு இல்லை, என்ன கொஞ்சம் பட்ஜெட் இருக்குது, இதுல எனக்கு ஷேட் இல்லை அப்படின்னா யூ வில் டெஃபினெட்லி ஃபவுண்ட் யுவர் ஷேட் இன் கே பியூட்டி ஃபவுண்டேஷன்ஸ். இதுல உங்களுக்கு டோட்டலா 20 ஷேட்ஸ் இருக்குது. இதுலயே அவங்க பிங்க் அண்டர் டோன்லாம் வச்சிருக்காங்க. பட் பிங்க் அண்டர் டோன் ரொம்ப பிங்கியாலாம் உங்களுக்கு வந்து இருக்காது. அண்டர் டோன் வந்து கரெக்டா அவங்க மனசிலாக்கிட்டு அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. பட் இதோட ஃபார்முலேஷன் வந்து எனக்கு அந்த ரிமல் லண்டன் அளவுக்கு பிடிக்காது. இட்ஸ் மோர் லைக் ஸ்கின் டிண்ட் நான் வந்து சொல்லுவேன். ரொம்ப கவரேஜ்ல உங்களுக்கு எது கொடுக்காது அந்த கே பியூட்டியோடது. பட் ஸ்டில் ஐ ரியலி லைக் இட். என்னோட ஷேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 180Y டீப். ஸோ அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ்ல ஐ ஹவ் தீஸ் டூ. இது வரைக்கும் நீங்க ரேட் கம்மியா போனீங்க, ஜாஸ்தியா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். பட் இது வரைக்கும் கம்மியானதுல அந்த அளவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் அ குட் ஃபவுண்டேஷன் ஐ வுட் சே கோ ஃபார் தீஸ் டூ. ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப எல்லாம் டூவியா காமிக்காது. பவுடர் வச்சு செட் பண்ணீங்கன்னா செட் ஆயிரும். ஏன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கன்சீலர். கன்சீலர் தான் வந்து ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம். பிகாஸ் கன்சீல் பண்றதுக்கு உங்க எக்ஸாக்ட் ஷேட் அண்ட் உங்க எக்ஸாக்ட் அண்டர் டோனா இருந்தாதான் உங்களால கரெக்டா கன்சீல் பண்ண முடியும். நீங்க ஹைலைட் பண்ற கன்சீலர் எந்த ஷேட்ல எந்த பிராண்ட்ல இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம். பட் கன்சீல் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய ஷேட் ஆப்ஷன்ஸ் இருந்தாதான்
யூ கேன் மேக் யுவர் பேஸ் ஒர்க். அதுக்கு நான் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வச்சிருக்கேன்னா, கண்ணை மூடிட்டு இந்த LA Girlோட கன்சீலர், ப்ரோ கன்சீலர்ஸ் நீங்க வந்து வாங்கிக்கலாம். பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபார்முலேஷன், நீங்க ஈஸியா பிளெண்ட் பண்ணிடலாம். என்னோட அண்டர் ஐலயே இது வந்து உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகாது. தட் ஸ்பீக்ஸ் அ லாட். டோட்டல் நமக்கு கிட்ட 39 ஷேட்ஸ் ஆஃப் கன்சீலர்ஸ் இருக்குது. அண்ட் தட் எக்ஸ்க்ளூட் தேர் கலர் கரெக்டிங் கன்சீலர்ஸ். அதை தனியா வர வச்சிருக்காங்க. 5 or 6 ஷேட்ஸ் வந்து கலர் கரெக்டருக்கு தனியா வச்சிருக்காங்க. So they have 39 ஷேட்ஸ். எல்லாத்துலயும் இந்தியாலேயே அவைலபிளா இருக்குது. நான் வந்து கரெக்டா என்னோட மேட்ச் இன்னும் கண்டுபிடிக்கல. எனக்கு வந்து தெரியும் இது என்னோட கரெக்டான ஒரு குத்து மதிப்பா எனக்கு ஒரு கெஸ் இருக்குது. பட் அதுக்கும் நான் வந்து எனக்கு நானே முரண்பாடு பட்டு நான் வந்து வேற ஷேடு வாங்கிட்டேன். நான் வந்து ஒன்னு டீப்பர் ஷேடு வச்சிருக்கேன், ஒரு லைட்டர் ஷேட் வச்சிருக்கேன். இட் ஒர்க்ஸ் பிரிட்டி வெல். என்னால மிக்ஸ் அண்ட் மேட்ச் என்னால பண்ணிக்க முடியும். பட் நீங்க வாங்குறீங்கன்னா உங்களோட ஷேட் வந்து கரெக்டா பார்த்து வாங்கிக்கோங்க. பிகாஸ் நிறைய ஷேட் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு பிரச்சனை. எது வாங்குறதுன்னு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். பட் ஒன்ஸ் யூ கெட் இட், உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் இட் வில் பி ஒர்த் இட். நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் அஃபோர்டபுளான ஆப்ஷன்ல, பட் அது இது வரைக்கும் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி நினைக்கிறேன். இந்த LA அது வந்து பேக்கோட கன்சீலர்ஸ், அதுவும் சூப்பரா இருக்கும். நான் யூஸ் பண்ணதில்லை, பட் நிறைய எனக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ், நான் நம்புற யூடியூபர்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் தே ஹேவ் 23 ஷேட்ஸ். உங்களுக்கு பேக்ல உங்களுக்கு கிடைக்கலன்னா கூட யூ வில் கெட் திஸ் இன் திஸ் LA. நான் பாத்தீங்கன்னா ஐம் அ பிரான்சர் கேர்லி. பிளஷோடக்கு எனக்கு வந்து பிரான்சர் தான் ரொம்ப முக்கியம். பட் ரொம்ப நாள் எனக்கு வந்து என் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி பிரான்சர் கிடைக்காம இருந்துச்சு, சரியா, அஃபோர்டபுளான மார்க்கெட்ல. ஸோ நான் இப்போ என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, மேக்கப் ரெவல்யூஷனோட மெகா பிரான்சர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அவங்க கிட்ட 2 ஷேடு தான் இருக்குது. அதுவும் ஒரே ஷேட் 2 அண்டர்டோன்ல இருக்குது. ஒன்று வார்ம், ஒன்று கூல். ஓகேவா? என்ன வரைக்கும் டீப்பரா இருக்கீங்க, உங்களுக்கு அது செட் ஆகாது. அஃபோர்டபுளா இருக்கிறதுலயே ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரீலவ்ல இருந்து வர அவங்களோட சூப்பர் பிரான்சர். இதுல அவங்க கிட்ட ஒரு 4-5 ஷேட்ஸ் இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஷேடை தவிர மீது எல்லாமே உங்களுக்கு வந்து டீப்பர் ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. எவ்வளவு டீப்பரான ஸ்கின் டோனா இருந்தாலும் உங்களுக்கு செட் ஆகிற மாதிரியான ஷேட் தே ஹேவ் இட். ஓகேவா? ஃபார்முலேஷன் சூப்பர் ஃபார்முலேஷன், ரொம்ப லாங் லாஸ்டிங் கிடையாது. அந்த மெகா பிரான்சர் அளவுக்கு எனக்கு இது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங் கிடையாது. மற்றபடி பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபார்முலேஷன், உங்களுக்கு வந்து ஈஸியா பிளெண்ட் ஆயிடும். எந்த டூல வச்சு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப பிக்மெண்டடும் கூட. நிஜமாவே ரஸ்கி ஸ்கின் ஃப்ரெண்ட்லினா நான் வந்து இந்த ஒரு ரேஞ்ச் தான் இருக்குது நம்ம அஃபோர்டபுளான மார்க்கெட்ல. மற்றபடி நீங்க ரேட் ஜாஸ்தியா போனீங்கன்னா ஐ திங்க் யூ ஹேவ் LA Girl, அப்புறமா லெமன்லயும் இருக்குது. லெமன்ல வந்து ரொம்ப சாக்லேட்டி, ரொம்ப டீப்பரான ஷேட்ஸ் இருக்குது. சேம் பிரைஸ் ரேஞ்சில் தான் வரும். ஸோ உங்களுக்கு ரொம்ப டீப்பரான ஷேடு வேணும்னா யூ கேன் செக் லெமன். மற்றபடி திஸ் இஸ் ரியலி ரியலி. நெக்ஸ்ட் லூஸ் பவுடருக்கு எனக்கு வந்து குத்து மதிப்பான ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த மேபிளினோட ஃபிட் மீ லூஸ் பவுடர். இதுல உங்களுக்கு டோட்டலி 6 ஷேட்ஸ் வருது. நைக்கால இதுதான் லாஸ்ட் ஷேடா இருக்குது. என்னோட ஷேட் தான் லாஸ்ட் ஷேடா இருக்குது. பட் அமேசான்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீப்பர் ஷேட்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் பட் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், திஸ் இஸ் நாட் வெரி பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபார்முலேஷன். இது வந்து ட்ரை ஸ்கின்னா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறீங்கன்னா ஓகே. பட் நீங்க ரொம்ப மேட்டான கன்சீலர்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா இது வந்து பேட்ச் ஆக்கி விட்டுரும், ரொம்ப க்ரீஸ் ஆக்கி விட்டுரும் உங்களோட அண்டர் ஐய. பட் இன்னைக்கு நான் போட்டுருக்கிறது கரெக்டா இருக்கு. இந்த கன்சீலர் வந்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து திஸ் இஸ் பர்ஃபெக்ட். ஓகேவா? இல்ல உங்களுக்கு இந்த ஷேட் ரேஞ்ச் பத்தாது, உங்களுக்கு இதுல ஷேட் இல்லைன்னா யூ கேன் செக் அவுட் K Beauty லூஸ் பவுடர்ஸ். நான் வந்து ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன், வந்து யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். மற்றபடி K Beauty ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும், நீங்க நம்பி வாங்கலாம். அண்ட் ஃபார் லூஸ் பவுடர் தே ஹேவ் 6 ஷேட்ஸ். 6 ஷேட்ஸ்ல நிஜமான டீப்பர் ஷேட்ஸ்மே அவங்க கிட்ட இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் பிரைஸ் ரேஞ்சில் தான் வரும், அதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் அதை படிக்கும் உங்களுக்கு அஃபோர்டபுளான வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஸ்விஸ் பியூட்டி லூஸ் பவுடர். அந்த கோல்டன் கேப் உள்ளது, அதுவும் நல்லா இருக்கும். பட் அதுல ரொம்ப டீப்பர் ஷேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இல்ல. மற்றபடி எனக்கு இதை வரைக்கும் எனக்கு ஸ்விஸ் பியூட்டி தான் பிடிக்கும். இதோட ஷேட் வந்து எனக்கு 30 அதுல வந்து எனக்கு ஷேட் வந்து 03. காம்பேக்டுக்கு எனக்கு வந்து கிளியர் கட்டா நான் ஸ்டார்டிங்ல யோசிச்சிருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நைக்காவோட காம்பேக்ட். ஓகேவா? நீங்க மேபிளின் ஃபிட்மீல பாக்கலாம். மேபிளின் ஃபிட்மீல லாஸ்ட் காம்பேக்ட்ல இருக்கிற ஷேடே நான் தான். எனக்குமே அது லைட்டா தான் இருக்கும். பட் இந்த நைக்காவோடதுல வந்து நிஜமாவே உங்களுக்கு நல்ல டீப்பர் ஷேட்ஸ் எல்லாம் வருது. நான் வச்சிருக்கிறது வந்து எனக்கு செட் ஆகுற ஷேட் இல்ல. பட் நான் பார்த்ததுல சொல்றேன். தீர்ந்த பிறகு தான் நெக்ஸ்ட் வாங்கணும்னு விட்டுட்டேன். அப்புறம் நான் மறந்துட்டேன். அண்ட் உங்களுக்கு K Beautyல உங்களுக்கு கிடைக்குது. பட் அது ரேட் ஜாஸ்தி. மற்றபடி இன்னும் அஃபோர்டபுளா வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டாஸ்லர்ல நல்லா டீப்பர் ஷேட்ஸ் ஆஃப் காம்பேக்ட்ஸ்லாம் இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா அது ஃபார்முலேஷன் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு நான் நைக்கால சொல்றேன். தே ஹேவ் டோட்டலி 9 ஷேட்ஸ் அண்ட் தே ஹேவ் டீப்பர் ஷேட்ஸ் ஆல்சோ. லாஸ்ட்டுக்கு முந்தின கேட்டகரி வந்துட்டோம். அது வந்து பிளஷ்ஷுக்கு என்கிட்ட வந்து ஒரே ஒரு பிராண்டை கண்ணை மூடிட்டு வாங்குங்க நான் வந்து சொல்லிடுவேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ். ஓகேவா? இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்ல தே ஹேவ் த டீப்பஸ்ட் ஷேட் ஆஃப் பிளஷ் அண்ட் தே ஹேவ் மீடியம் ஷேட் ஆஃப் பிளஷ் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு எந்த ஷேடு பிடிச்சாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். பிளஸ் ரெண்டுமே 120 150 தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட இன்சைட் பிளஷர் அண்ட் இது வந்து அவங்களோட லிப் அண்ட் சீக் டிண்ட். இதுதான் எனக்கு போட்டிருக்கிறேன். பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபேவரட். ரொம்ப டீப்பரான பிளஷஸ் வந்து எனக்கு பிடிக்காது. ரொம்ப ஆப்வியஸா தெரியுற பிளஷஸ் எனக்கு பிடிக்காது. பட் டீப்பர் ஸ்கின் டோன்ல இருக்கீங்கன்னா யூ வில் லவ் தி ஷேட். இது ஷேட் வந்து டஸ்டி ரோஸ்.
ஃபார்முலேஷன் சூப்பரா இருக்கும். இது வந்து அந்த இன்சைட் பிளஷர் வந்து அந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங் கிடையாது. பட் திஸ் லிப் அண்ட் சீக் டிண்ட் இஸ் குவைட் லாங் லாஸ்டிங். நீங்க பவுடர் வச்சு செட் பண்ணிட்டீங்கன்னா. மத்தபடி இல்ல எனக்கு இன்னும் பிரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னா யூ கேன் ட்ரை அவுட் த கே பியூட்டி பிளஷ் அண்ட் யூ கேன் ட்ரை அவுட் லவ் சைல்டு பை மசாபா. அவங்களோட பிளஷஸ் யூ கேன் செக் தட் அவுட். பிகாஸ் அது வந்து ஃபார்முலேஷனும் இன்னும் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா இருக்கும், இன்னும் மூசியா இருக்கும் அண்ட் உங்க பிரைஸுக்கு ஒர்த்தா இருக்கும். அது நான் வந்து சொல்லிக்கிறேன். பட் இஃப் யூ ஆர் ஆன் அ பட்ஜெட் இன்சைட் இஸ் த ஒன் டு கோ ஃபார். ஐ ஷேடோ வந்து சொல்லணுமா வேணாமா நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். பிகாஸ் நான் வந்து பெருசா ஐ ஷேடோ போட மாட்டேன் ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் வந்து எல்லா பிராண்ட்ஸுமே ஓரளவுக்கு டஸ்கி ஸ்கின் டோனுக்கு பிக்மெண்டட் லிட்ஸ்க்கு வந்து செட் ஆகிற மாதிரியானதெல்லாம் இருக்குது. பட் வாஸ்ட் கலெக்ஷன் வச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டி அஃபோர்டபுளான ஆப்ஷன்ல நிறைய ஷேட்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பர் பிக்மெண்டட். ஓகேவா? பட் இவ்வளவு பெரிய இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் நைகா குவாட். இதுலயுமே நிறைய ஷேட்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய வெரைட்டி ஆஃப் ஷேட்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாமே பிக்மெண்டட். புரியுதா? அவங்க மேட் ஷேட்ஸா இருக்கட்டும், அவங்களோட ஷிம்மர் ஷேட்ஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கும். ரெண்டுமே சொல்றேன், ஸ்விஸ் பியூட்டி அண்ட் நைகா. நெக்ஸ்ட் வந்து லிப் லைனருக்கு நான் வந்து என்ன சொல்லுவேன்னா கோ ஃபார் மார்ஸ் எட்ஜ் ஆஃப் டிசைர் அந்த இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மிஸ் கிளேரோடது. அவங்க கிட்ட டீப்பஸ்ட் ஷேட் ஆஃப் லிப் லைனர்ஸ் கூட இருக்குது. பட் மிஸ் கிளேரை விட ஐ ப்ரிஃபர் த மார்ஸ் ஒன் பெட்டர். பிகாஸ் அது வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும், பிளஸ் இன்னும் கொஞ்சம் க்ரீமியரும் கூட. ஐ லைக் ஸ்விஸ் பியூட்டி லிப் லைனர். பட் அவங்க கிட்ட நான் நிறைய ட்ரை பண்ணதில்ல, ஸோ என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. பிகாஸ் வாங்குறது அவங்க வெப்சைட்ல ஒரு மாதிரி இருக்குது, வாங்குறது ஒரு மாதிரி இருக்குது. பட் அந்த மார்ஸ்லயும் மிஸ் கிளேர்லயும் அந்த பிரச்சனை இல்லை. லாஸ்ட் கேட்டகரி லிப்ஸ்டிக் ஆர் லிப் தின்ஸ், அதுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். டஸ்கி ஸ்கின் ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்க்கலாம், நான் எங்க செக் பண்ணிக்கோங்க எங்கேயாவது இருந்துச்சுன்னா. பிகாஸ் ஐ ஹேவ் சோ மெனி ரெக்கமெண்டேஷன்ஸ். என்னோட சேனலே அதுக்காக தான் நான் டெடிகேட் பண்ணிருக்கேன், லிப்ஸ்டிக் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னு. ஸோ யூ கேன் செக் தட் அவுட். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இந்த மேக்கப் கிட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நான் யூஸ் பண்ண ஸ்பஞ்சஸ், ப்ரஷஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தேன் எல்லாத்தோட லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அந்த ப்ரஷஸோட லிங்க் என்னால் கொடுக்க முடியாது. பிகாஸ் தோஸ் ஆர் ஃப்ரம் கல்ட். அமேசான்ல இருக்கிறது ஒரிஜினலா எனக்கு தெரியல. ஸோ நீங்க கல்ட்ங்கிறது ஒரு ஆப், அந்த ஆப்ல நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து RT200 அண்ட் இது வந்து RT242. ஓகே. அண்ட் த ஸ்பஞ்ச் இஸ் ஃப்ரம் சிம்பிளி நாம். ஓகே, சிம்பிளி நாம். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறது வரைக்கும் டாடா.